சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஜெயலலிதாவின் மகள் என தன்னை கூறிக்கொள்ளும் பிரேமா என்ற ஜெயலட்சுமி வேட்பாளர் நேர்காணலுக்கு வந்தபோது கட்சித் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவரை காரை விட்டு இறங்க விடாமல் விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்தவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு விருப்ப மனு வாங்கிய ஜெயலலிதாவின் மகள் என தன்னை கூறிக்கொள்ளும் பிரேமா என்ற ஜெயலட்சுமி நேர்காணலில் பங்கேற்பதற்காக வருகை தந்தார். அப்போது அவரை தடுத்து நிறுத்திய கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் காரை விட்டு இறங்க விடாமல் திரும்பிச் செல்லுமாறு கூறியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. கதவை சாத்து பாடி இவனுக்கு பின்னாடி வண்டியை பின்னாடி உடனடியாக அதிமுக தலைமை அலுவலகத்தின் கதவை மூடிய ஊழியர்கள் அவரை விரட்டி அடித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமா எடப்பாடி பழனிசாமி ஆட்களை தூண்டிவிட்டு தன்னை விரட்டுவதாக குற்றம் சாட்டினார். வர சொல்லிட்டு எங்களை அவமானப்படுத்திட்டு இப்போ கேட் எதுக்கு சாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. போன வாட்டி வர சொன்னாங்க, கோகிலேந்திரா ஓடிட்டான். அப்புறம் என்ன கேட்குறாங்க, ஏன் ஓடுறாங்க அப்படின்னு. ஓடினவன் அவளை கேட்கணும். நான் ஸ்டில் அங்கே நின்று என் ஃபார்மை வாங்கியிருக்கணும். அவளை வாங்காமல் ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன். 10 மணிக்கு 11 மணிக்கு என்னை வர சொன்னாங்க. வந்த உடனே எனக்கு கார் அடிக்கிறாங்க, கார் உடைச்சிட்டாங்க. எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியல. நீங்க கட்சியில் அடிப்படை உறுப்பினரா இருக்கிறீங்களா? ஆமா, இங்க பாருங்க, உறுப்பினர் அட்டை என்னோடது. அம்மா போட்டு கொடுத்தது. இது என்னோட தாயார் எனக்கு சைன் போட்டு கொடுத்தது. மேலும் தன்னுடைய காரை சிலர் கல்லால் அடித்ததாகவும் தானும் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக தான் இருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏன் ஒருவேளை பயந்துட்டீங்களா? எடப்பாடியாரா நீங்க பயந்துட்டீங்களா? உங்க தொண்டர்களை விட்டு என் காரை அடிக்க சொல்றீங்க. நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும். நீ யார் கால் தொட்டு கும்பிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். விருப்ப மனு நேர்காணலுக்கான அழைப்போடு ஜெயலலிதாவின் மகள் என்று தன்னை கூறிக்கொள்ளும் பெண் பிரேமா என்ற ஜெயலட்சுமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்ததும் அதிமுகவினர் அவரை விரட்டி அடித்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.